பார்த்தீங்கன்னா, தள்ளு வண்டி கடைக்கு போய் தள்ளிட்டு வந்து தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் டிஸ்க் இது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 250 குடுத்து தூக்கின்னு வந்துட்டேன். இது வேலை செய்யுதானே தெரியல. ரூ. 250 கேட்டான். இருங்க மாட்டி பார்க்கலாம். எனக்கு என்னவோ டவுட்டாவே இருக்குது. ஆனா பார்க்க பள 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 பளன்னு இருக்குது. ஓகே பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம ஹார்ட் டிஸ்க் மாட்டுற பின் ஸ்லாட்டு. இருங்க அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறத கழட்டிட்டு திருப்பி இதுக்கு மாட்டணும். ஒத்த கையில் ஃபோனை பிடிச்சிருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் இருங்க நான் அப்படியே ஃபீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். சரி பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, இப்போ தான் மாட்டி முடித்தேன். இருங்க ஆன் பண்ணி பார்க்கலாம். டவுட்டாகவே இருக்குது. இருங்க ஆன் பண்ணலாம். டப்புன்னு அழுத்தினா பார்த்தீங்களா அவனுக்கு ஃபேன் ஓடுன்னு சவுண்டு கேட்குதுங்களா? ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆன் ஆகிடுச்சு. இது என்னடா புது தலைவலியாக இருக்குது அப்படின்னு நினச்சாக்கா டப்புன்னு இன்னொரு ஒரு பிரச்சனை வந்துச்சு. இதையும் தாண்டி அடிச்சு பிடிச்சி இதை போய் அந்த அது போட்டு இதை மாற்ற சொல்லிச்சு. அதை மாற்றிட்டு வந்தாக்கா அப்புறம் திருப்பி இன்னொரு புது பிரச்சனை. அது பார்த்துட்டு வாங்க நீங்களே. இதுக்குள்ளே ஏதோ இதுக்குள்ளே ஆல்ரெடி வேறு ஒரு ஓஎஸ் இருந்துச்சு போல். அதுதான் ஃபால்ட்டு. அங்கே பார்த்தீங்களா போகுது திடீர்னு இப்படியே வருது, வெளியே வருது, இப்படியே பண்ணுக்குது. திருப்பி நான் ஒரு 10 டைம் கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படியே தான் பண்ணுக்குது. சரி புது ஓஎஸே போட்டுலான்னு சொல்லிட்டு ஓஎஸ் போட போயிட்டேன். உங்களுக்கு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா புது பிரச்சனை ஓஎஸ் போடும்போது இப்படி வந்துச்சு. இதெல்லாம் தாண்டி நான் ஓஎஸ் போட போனாக்கா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா இது ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் இப்போயே சொல்லிட்டு டப்பு பண்ணி போயிடுவீங்க. இது பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் போட்டுருப்பாங்க எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரி அதெல்லாம் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டா திடீர்னு அப்டேட்டிங்னு வந்துச்சு. சரி அதை அப்டேட் ஆகட்டும்னு சொல்லிட்டு இதுக்கே ஒரு நாள் ஆயிடுச்சு. சரிங்களா? இதுதான் அந்த புது பிரச்சனை. இது எப்படி இது வந்துச்சு? இது என்னன்னு சத்தியமாக எனக்கு ஒன்றும் புரியல. சரி இதை தாண்டி இது நான் பாஸ்வேர்ட்லாம் போடல. அதே பாஸ்வேர்டு கேட்டுச்சு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போதே. அப்போ போட்டது. ஓகேங்களா? உள்ளெல்லாம் போகல. சரி என்ட்ரு கொடுத்து போவோன்னு பார்த்தாக்கா சுற்றினே இருக்குது. அதுக்கப்புறம் டப்புன்னு பிளாக் ஸ்க்ரீனாக ஒன்று வருது பாருங்கள். இப்போ இது மாதிரி வந்துடுது. இது என்ன காரணம் எனக்கும் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஆனால் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. தரமாக வேலை செய்யுது. 256 GB 250 கொடுத்து வாங்கிட்டு வீடியோ போச்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க.